பொதுவாகவே ஒரு எண்ணம் உண்டு. தியானம் பண்ணுறவங்களால உலகத்துக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது. மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா கையாளாதவன் தான் தியானம் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இதுக்கு வயசான காலம். இதனால் நமக்கோ உலகத்திற்கோ ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பல இடங்களில் கேட்குறாங்க. மகாபாரதம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வால்யூம் அதில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் சமாதானம் பேசுவதற்காக சபைக்கு போகிறார். அங்கே துரியோதனன் முன்னாடி வேணுன்ட்டு அவருக்கு இடம் கொடுக்காம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு யாரையும் எழுந்து வேணான்னு சொல்லிடுவோம். இதை நீங்கள் கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அப்போ என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் ஒரு இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணுவார், அவன் உருண்டு கீழே காலில் விழுவான். பல இடங்களில் நம்ம நினச்சிட்ருக்கோம், நார்மலாக நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை 4 பகுதிகளாக அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க. சிறு வயதில் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்திற்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி பேர். அதற்கப்புறமாக திருமணம் புரிந்து வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு 20-30 வருடங்கள் கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டம் வரும்போது வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காடை பற்றி சிந்தனைகள், போக வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்ற சிந்தனைகள். கடைசியாக சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இந்த காலகட்டத்திலையும் அதை கொண்டு வந்திருக்கோம். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். கிருஷ்ணர் காலத்திலேயோ இல்லை ராமர் காலத்திலேயோ இதுக்கு அப்புறம் இருந்த பல பெரிய பெரிய மகான்கள் காலத்திலேயோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அன்னைக்கு இல்லை. அது தகவல் தொடர்பாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், பல விஷயங்கள் மாறிடுது. வாழ்க்கையை நம்ம அந்த காலத்தில் பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கணுன்ற தேவையும் இல்லை. முக்கியமாக ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் முதியவர்கள்லாம் இருக்கீங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு மன உளைச்சல், டிப்ரெஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, ஒரு காலத்தில் 50-60 வயசுக்கு மேலே தான் இந்த சுகரு பிபி விஷயம்லாம் செக் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூவனைல் டயபெட்டிஸ்ன்றாங்க. 12 வயசு 15 வயசு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கார். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் டயபெட்டிக்ஸ் வரதில்லை, 15-20 வயசு பசங்களாம் டயபெட்டிஸ்னு வராங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு தேவையான வாழ்க்கைக்கு, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான உபகரணங்கள், டூல்ஸுன்னு சொல்லுவாங்க, மாறிடுச்சு. நீங்கள் ஒரு காமெடி சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அதில் 2 பேர் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஒரு திருடுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், கண்ணா லட்டு தின்னு ஆசையான்னு. அப்புறம் பார்த்தா இன்னும் நிறையா கிடைக்கும். அடுத்த சீனில் இப்படி மேலே பார்ப்பான், கண்ணா என்னது 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு வரும். நம்மளுக்கு எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது, இரவு பகல், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இது எடுத்து பார்த்தீங்கன்னா 2 துருவங்கள் அமைந்தது வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இன்றைக்கு வெறும் பொருளாதார வாழ்க்கையை மட்டும் நம்ம தேடிட்டு போனோன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மற்ற விஷயங்கள் அதில் கிடைக்குதா? என்னுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கை சம்பந்தமாக நான் உலகத்தில், முக்கியமாக இந்தியாவில் பல இடங்களில் நான் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டு பல பேரை சந்திக்கக்கூடிய எனக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு கிடைக்குது. இதில் பல பெரிய செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருப்பவர்கள், விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், இது மாதிரி பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான வாய்ப்பு, தினசரி பல பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் ஒன்று மட்டும் எங்கே போனாலும் தெரியுது, எவ்வளோ சம்பாதிச்சாலும்
மாட மாளிகை கூட கூடுவோம்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு 5 கார் நிற்கும், கோடிக்கணக்கான சொத்து. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு சிவாஜி படத்தில், ஞான ஒளி படத்தில் ஒரு பாட்டு வரும், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதை போன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தையே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் யாராவது ஒரு 15-20 வயசு பையன் இருக்கிறதா நினச்சி அவன் ஜிம்முக்கு போய் உடம்ப வளர்க்கணும்னு சொல்லி போகிறான். அப்படி உடம்ப வளர்க்க போகிறவன் ஒரே ஒரு கையில் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த கை மட்டும் நல்ல பெருசாக பலசாலியாக மாறி இடது கை பக்கம் ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கு? இந்த பக்கம் நல்லா பலமாக இருக்குது, இந்த பக்கம் வீக்காக இருக்குது. இதை போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரு பக்கங்கள் எப்பவுமே இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் எடுத்தீங்கன்னா அது இரு பக்கம், தலை பூன்னு உண்டு. மனித பிரிவு எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாத்துலேயுமே வந்து 2. இயற்கை நமக்கு ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்லுது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரே ஒரு டைமென்ஷனை தேடி போக முடியாது. ஒரு புரியக்கூடிய சுலபமான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை எடுத்துக்கணும். ஒரு பறவை உயர உயர பறக்கணும்னு சொன்னால் தன்னுடைய ஒரே ஒரு சிறகை மட்டும் அடிச்சுட்டு பறந்தா என்ன ஆகும்? நீங்கள் விமானத்தில் போகிறீங்க, பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் விமானம் படங்கள்லாம் காட்டுறாங்க, நம்ம நிறைய பேர் அதில் போயிருக்கோம். விமானத்துக்கு ஒரே ஒரு ரெக்கை இருந்தால் என்ன ஆகும்? சுத்த ஆரம்பிச்சிடும். அதற்கு பேலன்ஸ் போயிடும்னு சொல்லுவாங்க. அதற்காக 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறவைக்கும் சரி, விமானத்துக்கு, எந்த விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே 2 விஷயங்கள். இதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக பல சாதனைகளை செய்து பல பொருளாதார வெற்றிகளை பெற்றாலும் ஃபைனலாக நமக்கு தேவையான 1-2 விஷயங்கள், நீங்கள் அநேகமாக அத்தனை பேர் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி தேவை. எவ்வளோ பேர் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க? வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுங்க. மற்றவங்களால நிம்மதி வேணாமா? நிம்மதி வேணும் இல்லை? அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? அநேகமாக எல்லாருக்குமே நிம்மதி மகிழ்ச்சி அத்தனை பேருக்கு வேணும். இப்போ நீங்கள் வயசானவங்க இருக்கீங்க, வீட்டில் மருமக பொண்ணு இருக்குது, நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னா என்ன சொல்வீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டங்க வீட்டில் இருக்குது, சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேன், வீடே உருப்படாமல் போகுது சொல்லுவீங்களா? இதே மாதிரி உங்களை பற்றி அது சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அதீத செல்வம் இருந்தாலும் இந்த நிம்மதி என்பதும் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதும் திரும்பி பார்த்தீங்கன்னா அதுவும் 2 சைடு வாழ்க்கையில். இது 2ம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பல செல்வந்தர்களையும் பல பெரிய மனிதர்களையும் சந்திக்கும் போது ஃபைனலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம், சார் நைட்டு படுத்தா நிம்மதியாக தூங்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் அட்லீஸ்ட் நகரத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா நைட் படுக்கிறதுக்கு 2 மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க. தூக்கம் வரல, இன்சோம்னியான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தூக்கமின்மை. வீட்டுக்கு எப்போ வந்தாலும் டார்ச்சரு, சண்டை, பக்கத்து வீட்டோட சண்டை, ஏத்தோடு சண்டை, என் வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்கிறவங்க எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, நான் செய்யக்கூடிய விஷயங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, தட்டி கொடுக்கறதில்ல, இதை மாதிரி எண்ணங்கள். இது எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் வெறும் பொருளாதார வெற்றி மட்டும் இருந்தால் போருமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுவாங்க. பல பெரிய விஷயங்களை உலகத்தில் கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் வரும்பொழுது பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெலஸ்கோப் அப்படின்னு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பக்கத்தில் பார்க்கக்கூடிய இந்த டெலஸ்கோப் மாதிரி விஷயங்கள் கடைசி ஒரு 50-100 வருஷமாக தான் வந்துருக்கு. இப்போ தான் ராக்கெட்டு சேட்டலைட் எல்லாம் வெளியில் விட்டுட்டு உலகத்தில் எங்கெங்கே வெளி உலகத்தில் பிரபஞ்சத்தில்
எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 5000 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர் ரிஷிகளும் முனிவர்களும் அத்தனையும் கண்ணை மூடி எந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த கிரகம் எங்கே இருக்குது, அது நகரும் போது உலகத்தில் தட்பவெப்பநிலை எப்படி மாறும், இது அத்தனையும் கண்ணை மூடி அதன் மூலமாக தியானம் செஞ்சு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வெள்ளைக்காரங்க ஒத்துட்டாங்க உலகம் என்றது ஒரு உருண்டையான விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் என்பது ஒரு தட்டையான விஷயம், எண்டில் போனால் கீழே வந்துடும் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்தது. இதை கண்டுபிடித்து அவங்க விஞ்ஞானமாக எதையெல்லாம் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களோ இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவங்க எல்லாம் கண்ணை மூடி உட்கார்ந்ததுல கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி என்பதை எப்பவும் வெளிமுகமாக பார்க்கிறோம். ஒரு ராஜாவை எடுத்தீங்கன்னா எவ்வளோ ராஜாங்கம் எனக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ தேசங்கள் நான் வென்று இருக்கேன். ஒரு பணக்காரனை எடுத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சொத்து சேர்ந்துருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு. ஒரு படித்தவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பட்டங்கள் எனக்கு யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க, பல்கலைக்கழகத்தில். இது மாதிரி எல்லாமே நம்ம வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஃபைனலாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த உண்மையான நிம்மதி மகிழ்ச்சியும் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வருது. நம்ம வாழ்க்கையில் ஒன்று சில விஷயங்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் சில பேர் மட்டும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்காங்க, சில பேர் ஈஸியாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கார்த்தால பேப்பரை படிக்கிறீங்க, அதில் ஒரு எதிர்மறை விஷயம், இந்த இடத்துல ஒரு தகராறு நடக்குது, இந்த இடத்துல ஒரு போர் நடக்குது, விலைவாசியெல்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு படிக்கும்போது நம்மளுக்கு மனசில் பதட்டம் உருவாகிடும். அதே இன்னொருத்தர் படிக்கும்போது சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறார். உங்களுக்கும் அவருக்கும் அப்படின்னா என்ன வித்தியாசம்? உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைகிறது. இதெல்லாம் நான் ஏற்கனவே தியானம் பண்ணுறேன்னு எனக்கு ஏன் சார் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பல இடங்களில் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்களுடைய தன்மை தெரியாமையே நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது அது என்னன்னு தெரியாமல் அதை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் நைட்டு கோயம்புத்தூர் கிளம்பி நாளைக்கு காத்தால சென்னை போகிறீங்க. ட்ரெயினில் ஏறினோன்னு படுத்து தூங்கிடுறீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 1000 விஷயங்கள் நடக்கும். ஒரு ஸ்டேஷனில் யாராவது ஏதாவது ஒன்று பொருள் விற்றுட்ருப்பான், ஒரு டீ காஃபி இருக்கும். இதே டே ட்ரெயினாக இருந்தால் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கண்ணில் பல பசுமையான விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். இருந்தாலும் நம்ம போய் எந்த இடத்துக்கு போய் சேருமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பல நேரங்களில் உங்களுக்கு தியானம் மட்டும் நீங்கள் செஞ்சால் கூட அதன் மூலமாக என்ன பலன் வருதுன்னு தெரியறதை விட அது எப்படி வருது அப்படின்னா, இந்த தியானம் எப்படி செய்கிறோம், எதனால் செய்கிறோம், இதனால் என் உள் என்ன மாற்றம் வருகிறது, இதன் மூலமாக என்னை மட்டும் நான் மாற்றிக்கொள்ளாமல் பிரபஞ்சத்தில் மற்றவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுன்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு அரசியல்னு ஒரு தேர்தல் வந்தால் ஓட்டுன்னு ஒன்று போடுவோம். எங்கள் பையன் சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டேன். என்னோட அம்மா அந்த காலத்தில் உயிரோடு இருந்தபோது நான் எந்த கட்சிக்கு சொல்கிறேன்னு ஓட்டு போடுவேன். அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, பையன் சொன்னால் கரெக்டாது. ஆனால் இதுவே உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை யார் ஆளணும், யார் உங்களுக்கு பிரதம மந்திரியாகவோ யார் உங்களுக்கு முதல் மந்திரி ஆகணும் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அதை அனுபவித்து முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ அந்த கோயிலை கட்டிட்டு அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பிரசாதம் சாப்பிட்றது வேறு. ஆனால் அந்த கோயிலில் நீங்கள் இறங்கி ஒரு கல் எடுத்து வச்சு ஒரு வேலையை செஞ்சு ஒரு பணியை செஞ்சு என் கையால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற போது அதில் ஒரு பெருமிதம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உருவாகிடும். இதை உங்களுக்கு முழுமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். பொருளாதார வாழ்க்கை என்பது வெளி உலகை ஆளக்கூடிய திறமைகளை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கட்டிடமானது ஸ்திரமாக நிற்கணும்னா எது முக்கியம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போட வேண்டிய தளம், ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த தளம் தான் நீங்கள் உள்ள போடக்கூடிய அந்த ஆன்மீக கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படியே கட்டிங்கன்னா இந்த வடிவேலு படத்தில் காமெடியில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு ஆகிடும்.
ரொம்ப நாள் நிற்காது. ஆனால் ஃபவுண்டேஷன், அந்த தளமானது நன்றாக இருந்ததுன்னா இந்த வீடை எவ்வளோ தூரம்னா இடிச்சு கட்டலாம். தளம் அப்படியே இருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இடிச்சுட்டு திரும்பி அதே தளத்து மேலே புதுசாக வீடு கட்டுவாங்க. பல அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூர்ல விட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு கட்டுறாங்க, தளத்தை தொடமாட்டாங்க, சுற்றி கித்தி கொஞ்சம் அப்படி சரி பண்ணிட்டு திரும்பி மேலே கட்டி விட்டுருவாங்க. இதை போன்று என்னுடைய உட்பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது வெளியில் கட்டக்கூடிய கட்டிடமானது எவ்வளவு முறை இடிந்து விழுந்தாலோ நன்றாக அமைந்தாலோ அதை சரியாக பார்க்கக்கூடிய தாங்கக்கூடிய பக்குவம்ன்றது எனக்கு உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீங்க, இந்த குடும்பம் மட்டும் எப்படிங்க சந்தோஷமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் மட்டும் எது நடந்தாலும் எப்படி நிம்மதியாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கை அணுகுமுறையை ஆன்மீகத்தின் மூலமாக சரியாக புரிந்தவர்களாக இருப்பார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார், வேலை செய்வது உன்னுடைய பணி, அந்த பணியின் மூலமாக என்ன நடக்கும் என்பதை கடவுளிடம் விட்டுவிடும். இது நமக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஆன்மீகம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாராலையாவது உங்க வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை திடமாக சொல்ல முடியுமா? தெரியாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்ல, குழைச்சு கிடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதை நாளைக்கு பார்த்து. ஆனால் இன்று நான் எப்படி வாழ வேண்டும், நாளைக்கு நான் எப்படி தயாராக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய மனநிலை. அதற்கு என்னை தயாராக செய்வது ஆன்மீகம். எங்களுடைய குருநாதர் எப்பவுமே சொல்றார், முதல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை என்பது ஒரு குச்சி போன்றது. ஒரு குச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இரு பகுதிகள் இருக்கும், இடது வலது. அது ரெண்டும் சேர்த்து நடுவில், இப்போ இந்த ஒரு டேபிள் பார்க்குறீங்கன்னா நீளமாக இருக்கும், நடுவில் ஒரு இடத்துல சேர்த்துருப்பாங்க. இதை போன்று நம்மளுடைய வாழ்க்கையை முதல்ல நம்ம பார்க்கும்போது வெறும் பொருளாதார வாழ்க்கையாக நம்ம கண்ணில் தெரியும். படிக்கணும், நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம், குழந்தை பெற்றுக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், அப்படியே நிம்மதியாக கடைசி காலத்தில் போயிடும். இதுதான் நம்ம நார்மலாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் மெதுவாக மகாபாரதத்தில் நம்ம நல்லா நீங்கள் கதையை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு உண்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கௌரவ சேனை பாண்டவர்கள் சேனை கடைசியில் சண்டை போடுது. கௌரவ சேனைன்றது பாண்டவ சேனையோட 10 மடங்கு பெரிதுன்னு சொல்லுவாங்க. 7லேருந்து 10 மடங்கு பெரிது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலிருந்து வந்து இந்த சண்டையில் கலந்தால் சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நான் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். அதில் சீன பிரதேசத்துலேருந்து மன்னர்கள் வந்து கௌரவர்கள் சார்பாக சண்டை போடுறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. வியாசர் அவருடைய மகாபாரதம் எழுதும்போது வேதவியாசர் அதற்கான குறிப்பேட்டுகளை எழுதியிருக்காரு. இந்தந்த பிரதேசங்களில் இந்த மன்னர்களும் அவர்களுடைய படையும் வந்தது, சீன தேசத்துலேயும் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்ஷியா, இப்போ இருக்கக்கூடிய ஈரான், இந்த மாதிரி இடங்களே வந்திருக்காங்க. எங்கெங்கேருந்துலாம் வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு சைடில் திரண்டு நிற்கிறாங்க. பாண்டவர்கள் பக்கத்தில் பெருசாக படைபலம்னு சொல்லி அவங்களோட கிடையாது. ஆனால் கடைசியில் ஜெயிச்சது யார்? எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த சண்டை ஆரம்பித்துக்கு முன்னாடி துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு சப்போர்ட் கேட்கறதுக்கு போகிறாங்க, நாங்கள் சண்டை போட போகிறோம். அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் நீ சூஸ் பண்ணிக்கோ. அவன் சூஸ் பண்ணது போக பாக்கி இருக்கிறது துரியோதனனுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன, நீ உன் சைடில் இருக்கணும்னு சொன்னா நான் நிராயுத பாணியாக தான் வருவேன், நான் சண்டை போட மாட்டேன், கூட நிற்பேன். ஆனால் அவன் வந்து என்னை சூஸ் பண்ணலைன்னா, துரியோதனன் என்ன எடுக்கலைன்னு சொன்னால் என்னுடைய மொத்த நாராயண படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாபாரத காலகட்டத்தில் நாராயண படை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய படையானது அவர்கள் போட்ட எந்த சண்டையிலையும் அது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவங்க போனாங்கன்னா அந்த சைடு வின்னு. இந்த சாய்ஸ் கொடுத்தோன்னா அர்ஜுனன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சொல்கிறான், கிருஷ்ணா நீ என் பக்கம் வந்து, நான் திரும்பி சொல்கிறேன், சண்டை போட மாட்டேன், கூட தான் நான் இருப்பேன், கூட இருப்பேன், ஒரு அட்வைஸராக இருப்பேன், இல்லை பரவாயில்லவா. கடைசியில் என்ன நடக்குது?
கடவுள் உன் பக்கத்தில் இருக்கும்போது என்னதான் எதிரில் ஒரு சக்தி இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு மகாபாரதத்தினோட ஃபைனல் ஒரு எக்ஸாம்பிள். என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு இடத்திலும் நான் என் கூட கடவுளை, சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியும், பரீட்சையில் எழுதும்போது முதல்ல என்னமா எழுதும், எல்லா சாமி பேரையும். நானும் அந்த காலத்தில் சின்ன வயசில் தான் என்னென்னலாம் சாமி பேர் உள்ள எல்லாத்தையும் முதல் பேஜில் ஃபுல்லாக எழுதிட்டு செகண்ட் பேஜ்லேருந்து தான் கேள்வி பதில். இந்த காலத்தில் என்ன எழுதுறாங்கன்னு தெரில எனக்கு. எதனால்? ஒரு நம்பிக்கை. அவர் கூட இருந்தார்னா இப்படை தோக்கின் எப்படை வெல்லுன்ற மாதிரி கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கும்பொழுது ஆன்மீகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய அந்த குச்சின்ற ஒரு விஷயத்தில் மெதுவாக நான் அந்த ஆன்மீகன்ற விஷயத்தை முதல்ல நுழைக்கிறேன். அது நுழைக்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா அத்தோண்டு ஒரு கொசுறு மாதிரி ஓரத்தில் உட்காந்துரும். நம்ம கறியா வாங்கும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலையை வாங்கி லைட்டாக அப்படி பையில் போடுவாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலை போட்டால் தான் ரசத்தில் மனம். கரெக்டாமா? அதே மாதிரி அந்த மனமானது நம்மளுடைய வாழ்க்கையில் சேரும் பொழுது மெதுவாக அந்த மனமானது அப்படியே வந்து அந்த மொத்த குச்சியும் அது அப்படியே மாற்றிடும். மகாபாரத ஒரு கதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கும் தர்மருக்கும் ஒரு டெஸ்ட் வைப்பார். இந்த ரூமை நீ ரொப்பணும், ஆனால் நான் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும், என்ன பண்ணுவேன் அப்படின்ற போது அவங்க கடைசியில் ரொம்ப சிம்பிளாக கற்பூரத்தையும் ஊதுவத்தையும் ஏற்றி வைப்பாங்க. ரூம் ஃபுல்லாக நறுமணத்தின் மூலமாக ரொம்பிடும். கிருஷ்ணா நீ ரொப்பணம் தான் சொன்ன, எப்படின்னு சொல்லலை, நறுமணத்தில் நான் ரொப்பிட்டேன். அதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டிய அனைத்து விஷயங்களுக்கும் 2 முக்கியமான விஷயங்களை நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். என்னுடைய இதயத்தில் எனக்கு தைரியம் இருக்க வேண்டும். எதை நான் செய்கிறேனோ அதை பற்றிய சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். இது 2ஐயும் ஆன்மீகம் உங்களுக்கு தெளிவாக தொடர்ச்சியாக கொடுக்கிறது. ஆன்மீகம் என்பது வெறும் கடவுள் பக்தியை தாண்டிய ஒரு சுய முன்னேற்றத்திற்கான அருமையான ஒரு கருவி. நான் பல இடங்களில் சொல்றது உண்டு, உண்மையிலே நீங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றி அடையணும்னா வாழ்க்கையில் எவ்வளவு சிறிய பருவத்தில் ஆன்மீகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றி கொள்ளுகிறீர்களோ, அந்த 2 குச்சியில் போட்ட கருவேப்பிலை மாதிரி ஆன்மீகத்துக்கு நீங்கள் 24 மணி நேரம் ஒதுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னா போதும். கார்த்தால ஒரு 20-25 நிமிஷம் தியானம், அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை செய்கிறீங்க. கார்த்தால நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், பேப்பர் படிக்கிறோம், அது மாதிரி தியானம் ஒரு 20-25 நிமிஷம். அந்த முழு தினமும் என்னுடைய பயணமானது என்னுடன் கூட ஒரு பெரிய அரிய சக்தி கூடயே இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே சுத்திகரிப்புன்ற ஒரு சின்ன பயிற்சி. இதன் மூலமாக எனக்கு அன்றாடம் வரக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகளை அன்றன்றே கைட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை எனக்கு அது கொடுக்குது. என்னுடைய பாஸோட சண்டை வரும், கொலீக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சண்டை வரும், கஸ்டமரோட சண்டை வரும், வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை வரும். என்னுடைய மனமானது உளைச்சல்களுக்கு உள்ளாகும். வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கணும், நான் நினைச்ச வெற்றி வராது. இதெல்லாம் நடக்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை இந்த சாயங்காலம் நாங்கள் பண்ணக்கூடிய சுத்திகரிப்புன்ற பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லாத்தையும் மீறி நான் ஒரு வெறும் மனிதன் தான் என்பதை எனக்கு உணர வைப்பதற்காக இரவு பிரார்த்தனை. ஐயா என்னுடைய பங்கை நான் செஞ்சுட்டேன், உன் பங்கை கொஞ்சம் செய். இவ்வளோதான் பிரார்த்தனைன்ற விஷயம். ஒவ்வொரு மதத்திலேயோ ஒவ்வொரு வழிமுறையிலையோ வெவ்வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் பிரார்த்தனை என்பது வெறும் ஒரு அதிர்வு நிலை சார்ந்த விஷயம். நீ வாய் விட்டு எந்த பிரார்த்தனையும் சொல்லன்றதில்லை, நானும் நீயும் ஒன்றா இருக்கோம், எனக்கு என்ன நடக்கணுமோ நீ பார்த்து. இதை நம்ம புரிய வைக்கும்பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த 2 லட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 2 லட்டுமே உங்களுக்கு எப்பவுமே தொடர்ச்சியாக கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு லட்டு சாப்பிட்றதே நீ நிறைய பேர் கஷ்டம். டயபெட்டிஸ் லட்டு கொடுத்தா யாருக்கா கையில் ஐயோ எனக்கு வேணாம் நீ சாப்பிடுன்னு கொடுக்குறோம். 2 லட்டு தொடர்ச்சியாக சாப்பிட முடியும்னா உங்களுடைய லௌகீக வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தெரிஞ்சு செய்யும் பொழுது உங்களுக்கு நாளிலேருந்து ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக நான் கண்ணு மூடி தியானம் பண்ணேன், சொன்னாங்க செஞ்சேன், சுத்திகரிப்பு சொன்னாங்க செஞ்சேன், ராத்திரி பிரார்த்தனை சொன்னாங்க செஞ்சேன், ஆனால் இதன் மூலமாக எனக்கு என்ன நடக்கும் என்பதை இதுவரை யாரும் தெளிவாக சொல்லவில்லை.
அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு, அது காலை தியானத்தின் மூலமாக வருகிறது. அதை செயல்படுத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சுத்திகரிப்பு, அதை தாண்டி வரும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை என்னை விட ஒரு உயரிய சக்தியிடம் கொடுப்பதற்காக ஒரு பிரார்த்தனை. இது 3 செய்யறதுக்கு ஒரு 40 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். அந்த அளவு கூட நம்மளுக்கு நேரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யாரும் இல்லை. இன்னைக்கு சாதாரணமாக 2லேருந்து 3 மணி நேரம் நம்மலாம் யூடியூப்லேயும் ஓடிடி சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும், நான் ரீசெண்டாக ஒரு 82 வயசு ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேசியிருந்தேன். பக்கத்தில் போய் பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் என்னங்க இதெல்லாம் நான் சாதாரணமாக பண்ணுவேன்ப்பா, 2 வருஷம் முன்னாடி யாரோ கற்றுக் கொடுத்தாங்க. பார்த்தா 2-3 மணி நேரம் சர்வசாதாரண வாட்ஸ்அப்லேயே உட்காந்துருக்கேன். வாட்ஸ்அப் உள்ளே போயிட்டு அதிலே வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு நேரம்லாம் இல்லாமல், எல்லாருக்கும் நேரம் இருக்குது. நேரம் இல்லைன்றது நம்மளா ஒரு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்கு. இந்த 40-45 நிமிஷத்தை ஒதுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அபரிதமான மாறுதல்களையும் வெற்றிகளையும் வாங்கி கொள்ளக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். வெறும் ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு லைஃப்பை விட்டுற போகிறோமா, 2வது லட்டு சாப்பிடுவதன் மூலமாக முதல் லட்டின் சுவையும் பெட்டராக இருக்கணுமா அப்படின்ற ஒரு தொடர் முடிவுக்கு நம்மளாம் வரணும். இந்த ஒரு அருமையான இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இன்றைக்கி நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பயிற்சியில் இன்னும் மென்மேலும் முன்னேறணும். உங்களுடைய வாழ்க்கையானது இளமையாக இருந்தாலும், நடு வயது சார்ந்தவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், இப்போ இருக்கிற இன்னும் மென்மேலும் சிறப்புடன் வாழணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.